வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. நாமக்கல் மனவளக்கலை மன்றத்தினுடைய வெள்ளி விழா சிறப்பு மலர்லேருந்து அருட்தந்தை அவர்கள் கூறிய 2 விஷயங்களை பற்றி இப்போ நம்ம வாசிக்க இருக்கிறோம். முதல்ல, மன்றத்திற்கு ஏன் தொடர்ந்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஞானிகளுக்கும் நோய் வருமா அப்படின்னு அதுக்கு விடை சொல்கிறாரு. மன்றத்துக்கு ஏன் தொடர்ந்து வரணும் அப்படின்னா, நம்ம டெய்லி குளிக்கிறோம், டெய்லி தானே குளிக்கிறோம். ஒரு நாள் குளிக்காட்டி என்ன, 2 நாள் குளிக்காட்டி என்ன அப்படின்னு விட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல அழுக்கு சேர்ந்து நாத்தம் ஒரு பக்கம் அடிக்கும், வேர்வை அழுக்கு இதெல்லாம் நமக்கு கசகசன அரிப்பு முதலான எல்லா விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கும். இதனால் டெய்லி நம்ம குளிச்சுட்டே இருந்தால் தான் உடம்பு சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கணத்துக்கு கணம் நிறைய அழுக்குகளை உயிரில் பதிவாக சேர்த்து கொண்டே இருக்கும், கருமையத்தில் பதிவாக சேர்த்து கொண்டே இருக்கும். தவத்தையும் தத்துவ விளக்கத்தையும் வைத்துக்கொண்டு அவ்வப்போது அல்லது டெய்லி அல்லது வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உயிர் தூய்மை செய்து கொண்டே இருக்கணும். அந்த உயிர் தூய்மைக்காக உதவக்கூடிய விஷயங்கள் தான் கூட்டுத்தவமும் நல்ல தத்துவங்களை கேட்கறது, நம்ம அல்லது மற்றவங்களுக்கு தத்துவங்களை விளக்கி சொல்கிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டே வர வர நம்மளுடைய கருமையம் தூய்மை பெறும். அதனால் வாரம் ஒரு தடவையாவது அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாமாவது மன்றத்திற்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேரோட சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்துக்கான சக்தி அதிகரிக்கிறது, நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்படிங்கிற காரணங்களால தான் கூட்டுத்தவத்தை சுவாமிஜி அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. அதுவும் ஆரம்ப சாதகர்கள், அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க மன்றத்திற்கு அடிக்கடி போயிட்டே இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு இன்னும் நல்லா புரிபடும். நிறைய தத்துவ விளக்கங்களெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். அதனால தான் சுவாமிஜி அவர்கள் மன்றத்துக்கு தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறார். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்குமாவது மன்றத்திற்கு தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுக்கான தெளிவுகளும் கிடைக்கும், உயிராற்றல் இன்னும் கொஞ்சம் நல்ல உயர்ந்த நிலைக்கு ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது போக நிறைய அன்பர்கள் அனுபவங்களை சொல்லும் பொழுது நம்மளுடைய மகரிஷி அவர்கள் அதான் சொல்லுவார், நமக்கே தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் இன்னொருவர் மூலமாக கேட்கும் பொழுது அந்த விஷயத்துக்கான வலு கூடும் இல்லையா? அதனால் நிறைய அன்பர்கள் அனுபவங்களை சொல்லும் பொழுது நம்மளும் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ந்து கடைப்பிடித்து கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதே மாதிரி ஞானிகளுக்கெல்லாம் நோய் ஏன் வருது? ஞானிகள் தான் எல்லா வினைப்பதிவுகளையும் களங்கங்களையும் போக்கி கொண்டு விட்டார்களே. அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஏன் நோய் வருது அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி அவர்கள் விளக்கம் ஏற்கனவே நம்ம பண்ணிட்டே இருக்கக்கூடிய வினைகள், ஏற்கனவே சேர்த்து வைத்த வினைகள், பல்லாயிரக்கணக்கான பிறவிகளாக வந்த வினைகள் எல்லாமே எல்லாருக்குமே தான் இருக்குது. தவத்தால் மேலோங்கிய ஆற்றல் இருந்தாலும் கூட அந்த வினைப்பதிவினுடைய விளைவு கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும். செயலுக்கு தகுந்த விளைவுங்கிறத யாரும் மீறி போக முடியாது, அனுபவிச்சே தீரணும். ஆனால் ஞானிகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த நோய்களை தாங்கிக்கிறதுலையும் அதன் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திலையும் வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்மனா ஐயையோ அப்பப்பான்னு புலம்புவோம் சாதாரண மனிதர்கள். ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஏற்று கடந்து கழிச்சிட்டு போயிடுவாங்க. கழிக்கணும் அப்படிங்கிறதுல இதுவாக இருப்பாங்க. புத்தர் வாழ்க்கையில் கூட ஒரு கதையை நம்ம பார்த்துருக்கோம். அவரை ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருப்பார், இவர் பேசாமல் அமைதியாக நின்று கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ அவரோட சிஷ்யர் ஏன் நீங்கள் இப்படி பொறுமையாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, தினம் உங்களை திட்டுறானே அப்படின்னு கேட்கும்போது புத்தர் சொல்லுவார், நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது பாவப்பதிவுங்கிற அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் போய் அவருக்கு பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தோன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் பாவப்பதிவுகளை போக்கும் பொழுது ஏற்று கடந்து செல்லக்கூடிய பக்குவமும் தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவமும் ஞானிகளுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஞானிகள் வந்து தீய வினை பதிவுகளை களைந்து கொண்டே இருக்காங்க. ஏன்னா புதிதாக பதிவுகளை சேர்த்து கொள்றதில்ல, தீய வினை பதிவுகளை சேர்த்து கொள்றதில்ல. ஆனால் நாம் அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுறோன்னா தீய வினை பதிவுகளை கூட்டிக் கொண்டே போகிறோம். அது ஒரு வித்தியாசம் ஞானிகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும். அந்த தீய வினைப்பதிவுகளை கூட்டிக் கொண்டே போகும் பொழுது அந்த வினையின் விளைவு கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த வினைப்பதிவுகளால் துன்பங்களை அனுபவிச்சே ஆகணும். ஞானிகள் வந்து அதனால தான் அவங்க ஏற்கனவே உள்ள பதிவுகளை கழிக்கிறதுக்காக தான் அவங்களுக்கும் நோய் வருது, துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க அதை ரீட் பண்ணலாம். மன்றத்திற்கு ஏன் தொடர்ந்து வர வேண்டும்? குடும்பமாக எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியில் மக்கள் ஈடுபட்டு அறிவின் முழுமை பெற வேண்டும். நம் மன்றத்தில் சிலர் துரிய நிலை, துரியாதீத நிலை பெற்ற பின் மன்றத்திற்கு வாரந்தோறும் வருவதை நிறுத்திக் கொள்கின்றனர். இதனால் அவர்கள் பின்னர் பெற வேண்டிய முழு பயனையும் பெற முடியாமல் போகின்றது. நாள்தோறும் குளிக்கிறோம், ஒரு நாள் குளிக்காவிட்டால் அழுக்கும் வியர்வையும் நாற்றமும் உண்டாகின்றன. நாள்தோறும் குளித்து கொண்டே இருந்தால்தான் உடல் சுத்தமாக இருக்கும். இதே போல்தான் புலன்களை கொண்டு வாழ்வை நடத்தும் மனிதனுக்கு புலன்மயக்கத்தால் தன்னாலோ பிறராலோ உயிரில் அழுக்கு படுகின்றது. அந்த அழுக்கு உடல் நோய், உள்ள களங்கம் இவையாக மாறுகின்றன. தவமும் தத்துவ விளக்கமும் கொண்டு அவ்வப்போதும் நாள்தோறும் வாரத்திற்கு ஒரு முறையும் உயிர் தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கூட்டுத்தவம், அருளுரை ஆற்றல் அல்லது கேட்டல் என்பவை மூலம் மனவளக்கலை மன்ற உறுப்பினர்கள் வாரந்தோறும் குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடி உயிர் தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஞானிகளுக்கும் நோய் வருமா? அகத்தாய்வு பயிற்சி, ஆன்மீக விளக்கம், ஒழுக்க உணர்வு, ஈகை, பரம்பொருள் விளக்கம் இவற்றால் மனிதனுக்கு நோய் தடுப்பு ஆற்றல் மேலோங்கி வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. வினைப்பதிவு விளைவு ஆற்றல் தவத்தால் மேலோங்கிய ஆற்றலை மீறி எழும்போது தவசியையும் நோய் தாக்கியே தீரும். நோய்களை தாங்கிக் கொள்வதிலும் அதன் விளைவுகளை ஏற்றுக்கொள்வதிலும் மனிதனானாலும் அவன் உலகில் பிறந்ததற்கு வினையின் தொடர்பு நிச்சயம் உண்டு. ஒழுக்க உணர்வோடு வாழ்பவர்களும் தவசிகளும் ஞானிகளும் தீவினை பதிவுகளை களைந்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்கள் அவ்வினை பதிவுகளை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். யாராயிருந்தாலும் வினைப்பதிவு விளைவு ஆற்றல் அவர் பெற்றுள்ள தடுப்பு ஆற்றலை மீறும்போது நிச்சயம் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். ஒழுக்க உணர்வோடு வாழ்பவர்களும் தவசிகளும் ஞானிகளும் தீவினை பதிவுகளை களைந்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்கள் அவ்வினைப்பதிவுகளை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். யாராயிருந்தாலும் வினைப்பதிவு விளைவு ஆற்றல் அவர் பெற்றுள்ள தடுப்பு ஆற்றலை மீறும்போது நிச்சயம் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். பல ஞானிகளின் சரித்திரங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.